இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு எண்ணம், நினைவுகள் எங்கேருந்து வருகிறது? நமக்கு 3 வகையான இடத்திலிருந்து தான் நமக்கு எண்ணங்கள் உருவாகுது. ஒண்ணு வந்து பார்த்தல், இன்னொன்னு வந்து கேட்டல். நம்ம எத கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது அனுபவித்தல். நம்ம எத அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 வகையிலேருந்து தான் நமக்கு எண்ணங்கள் உருவாகுது. முதலில் வந்து நம்ம எத பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம விசுவலைஸ் பண்றது. இதுக்கு முன்னால நம்ம அந்த ஏரியாக்கே போயிருக்க மாட்டோம். அப்படி போயிருந்தாலும் பார்த்துட்டு, நம்ம ரொம்ப வருடங்கள் கழித்து மீண்டும் நம்ம அந்த ஏரியாவுக்கு போறோம் அப்படின்னா, அங்க இருந்து திடீர்னு இந்த இடத்துக்கு போவோம். அன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இங்கலாம் உட்கார்ந்திருந்தோம், இங்க சாப்பிட்டோம், இந்த நண்பர்களோட நம்ம பேசினோம். அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னால ஞாபகங்கள்லாம் வரும். இது வந்து பார்த்ததுலேருந்து நம்ம மைண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னும் வந்து கேட்டல். நம்ம அந்த இடத்துக்கே நம்ம போயிருந்திருக்க மாட்டோம். சில நண்பர்கள் வந்து இன்னைக்கு தஞ்சை பெரிய கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அங்க போய் ஒரு கல்தூண பார்க்குறப்போ, இத வந்து இந்த நண்பர் இந்த வீடியோல சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டல் மூலம் ஞாபகம் வச்சிருப்போம். இது ஒரு வகையான நினைவாற்றல். நம்ம எண்ணங்கள் உருவானதுக்கான காரணங்கள். அடுத்தது வந்து அனுபவித்தல். நம்ம ஒரு இத அனுபவிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும்னா, நம்ம ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம சாப்பிடுறோம். அங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னா, ஒரு 3 மாதம் கழிச்சோ, இல்ல 4 மாதம் கழிச்சோ நம்ம அந்த ஹோட்டல்ல கிராஸ் பண்ணி போறப்ப, நம்ம அங்க சாப்பிட்ட ஒரு சுவையான உணவு ஞாபகத்துக்கு வரும். இது வந்து அனுபவத்தின் மூலம் நமக்கு எண்ணங்கள் வருகின்றது. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணங்கள தெரிஞ்சுக்கணும். மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகணுன்ற விஷயங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள நான் உங்களுக்கு நான் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆத்மராஜா.